வெல்கம் டு வி த பவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டியானம் ரைஸ் வச்சு எப்படி 2 புது டிஷ்ஷஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காட்டியானம் ரைஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அது டேஸ்ட் கம்மியாக இருக்குன்றதுனால சிலர் அதை சாப்பிட தயங்குவாங்க. அதை எப்படி டேஸ்டியாக டெலிஷியஸாக பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நாளாக கட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் வச்சு அது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் பீசஸை ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பரை போடுறோம். பெப்பர் பவுடராக போட வேண்டாம், கொஞ்சம் க்ரஷ்டாக போடுங்க. ஸோ அது வாயில் வரும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா பன்னீருக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சாஸோட ஃப்ளேவர் நல்லா பன்னீர்லேயும் அந்த குடமிளகாயிலையும் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற காட்டியானம் ரைஸை போட்டு நல்லா கிளறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டியானம் ரைஸ் வச்சு இன்னொரு டெலிஷியஸ் ரெசிபி எப்படி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பீசஸ் போட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா கிளறி விடுங்க. மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ அது நல்லா வெளில வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பிரி பவுடர் ஆட் பண்ணுறோம். அடுத்தது கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வர மாதிரி நல்லா வதங்கணும். பாருங்கள், மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கணும். அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடுறோம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா வதக்குறோம். ஸோ அது நல்லா வதங்கி வருது. அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளே கொஞ்சம் வரமிளகாயை வறுத்து அரைச்சோன்னா கிடச்சிரும். கடையில் வாங்கணுன்னு இல்லை. அப்புறமா கொஞ்சம் கடையில் வாங்கின டேஸ்ட் மேக்கரும் இருக்குது, அதையும் போட்டு ஆட் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மஷ்ரூமோடையும் அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற காட்டியானம் ரைஸ் போட்டு நல்லா கிளறணும். ஸோ அந்த தக்காளி, அந்த நம்ம போட்டிருக்கிற பிரி பிரி பவுடர், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு அதில் நல்லா ஃபில் ஆகும். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீத பவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.